வெல்கம் டு 360 தமிழ். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம எந்த படத்தோட எக்ஸ்பிளனேஷன் பத்தி பார்க்க போறோம்னா, தமிழ்ல இப்ப ரீசெண்டா வெளியே இருக்க ஹாட்ஸ்பாட் 2 அப்படின்ற படத்தை பத்தி தான் பார்க்க போறோம். இது ஒரு சூப்பரான படம்னு சொல்லலாம். மொத்தமா இதுல 3 கதைகள் இருக்கும். ஹாட்ஸ்பாட் 1 பொறுத்த வரைக்கும் 4 கதை இருக்கும்னு நினைக்கிறேன். ரொம்பவே சூப்பரா இருந்ததுங்க. அதுல 4 கதையில எனக்கு 3 கதை ரொம்ப பிடிச்சிருந்தது. இந்த 3 கதையில 3 கதையுமே நல்லா தான் இருந்தது. அதுல செகண்ட் கதை இன்னும் பெட்டரா பண்ணிருக்கலாம்னு தோணுச்சு. நீங்களுமே இந்த 3 கதையும் கேளுங்க. எந்த கதை உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்றத கண்டிப்பா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. எப்பவுமே சொல்றதுதான், எக்ஸ்பிளனேஷன் குள்ள போறதுக்கு முன்னாடி வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. இந்த எக்ஸ்பிளனேஷன் பிடிச்சிருந்ததுன்னா ஐப்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. மேற்கொண்டு பேசி டைம் வேஸ்ட் பண்ணாம நம்ம நேரடியா படத்தோட ஃபுல் எக்ஸ்பிளனேஷன் குள்ள போயிடலாம். இந்த படத்தோட கதைக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் பார்ட்ல என்ன நடந்தது அப்படின்றத சின்ன இன்ட்ரோடக்ஷன் மாதிரி நமக்கு காட்டுறாங்க. ஆக்சுவலா ஒருத்தர் கதை சொல்றதுக்காக வந்திருப்பாரு. உண்மையில இந்த ப்ரொடியூசர் பொண்ணை இவர் லவ் பண்ணிட்டாரு. நம்ம கதையை கொஞ்சம் கான்ட்ரவர்சியா சொல்லி எல்லாத்துக்குமே இந்த ப்ரொடியூசரை தயார்படுத்தி கடைசியில லவ் மேட்டரை ஓபன் பண்ணலாம் நினைச்சிருப்பாரு. வேற கேஸ்ட் பையனுக்கு வேற மத பையனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க கூடாதுன்ற மாதிரிலாம் இந்த ப்ரொடியூசர் யோசிப்பாரு. அவரோட மைண்ட மாத்துறதுக்கு ஏத்த மாதிரி தான் இவர் கதைலாம் சொல்லிட்டு இருக்காரு. இவரையே செருப்பால அடிச்ச மாதிரிலாம் அந்த கதைகள் இருக்கு. ஒரு ஸ்டேஜ்ல இவர் இருக்காரு பாத்தீங்களா, நான் உங்க பொண்ணை லவ் பண்றேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. இது என் பொண்ணை லவ் பண்றியா, ஒன்னெல்லாம் மாப்பிளையா ஏத்துக்க முடியாதுன்ற மாதிரி இந்த ப்ரொடியூசர் அப்பயும் பிரச்சனை பண்ணிட்டு இருக்காரு. ஒரு ஸ்டேஜ்ல இந்த ப்ரொடியூசரோட வீக் பாயிண்டை இவர் உடைக்கிறாரு. அது என்னன்னா, இந்த ப்ரொடியூசருக்கு ஒரு லேடி கூட அஃபேர் இருக்கும், அதை வெளியே சொல்லவான்ற மாதிரி மிரட்டுறாரு. இந்த ப்ரொடியூசருமே பயத்துல நீதான் என்னோட மாப்பிள்ளைன்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. இதுல தான் நமக்கு ஃபர்ஸ்ட் பார்ட்டை முடிச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் இவர் இருக்கார்ல, பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருந்தாரு. அதுல இருந்து 2 வருஷம் கழிச்சு நடக்கிறது தான் இப்ப நம்ம பார்க்க போறோம். அந்த படம் வந்ததுல இருந்து செகண்ட் பார்ட் எடுங்க எடுங்க நிறைய பேர் கேட்டுட்டு இருக்காங்க. அதுக்கான கதை செட் ஆன மாதிரி இல்ல. கதை இருந்தா வந்து சொல்லுங்கன்ற மாதிரி இவருமே விளம்பரம் எல்லாம் பண்ணிருப்பாரு. இவரை பொறுத்த வரைக்கும் பெரிய தோனியோட ஃபேனா இருப்பாரு. இன்னைக்கு தோனியோட மேட்ச் நான் பார்க்க போறேங்க, தோனி மாதிரிலாம் வரவே வராது, தோனி வேற லெவல் அப்படின்ற மாதிரிலாம் இவர் லைவ் பண்ணிட்டு இருக்காரு. அப்பன்னு பார்த்து ஒரு பொண்ணு வர மாதிரி சவுண்ட் கேக்குது. இவருமே லைவை கட் பண்ணிடுறாரு. வந்த பொண்ணை அடிச்சு பாக்குறாரு. இவர் பொண்ணுங்க விஷயத்துல கொஞ்சம் வீக்ன்ற மாதிரி தான் காமிச்சிருப்பாங்க, அதனால தான் இப்படி அடிச்சு பார்த்துட்டு இருக்காரு. இங்க வர பொண்ணோட பேரு ஷில்பா அப்படின்றது கதை சொல்றது தான் வந்திருக்காங்க போல. சார் பார்ட் 2 கேட்டீங்கல்ல, அதுக்கு கதை சொல்றதுக்காக தான் வந்திருக்கன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. பரவாயில்லமா, பார்க்கவே மங்களகரமா இருக்க, கதை நல்லா இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கணும், அதுக்கேத்த மாதிரி சொல்லுன்ற மாதிரி வா போன்ற மாதிரிலாம் பேசிட்டு இருக்காரு. இதுல இந்த ஷில்பா டென்ஷன் ஆயிடுறாங்க. இப்ப ஷில்பா இருக்காங்கல்ல, வாடா போடான்ற மாதிரிலாம் பேசிட்டு இருக்காங்க. நான் ப்ரொடியூசர் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. எவனா இருந்தா எனக்கு என்னன்ற மாதிரி மரியாதை இல்லாம பேசிட்டு இருக்காங்க. என்ன நம்ம மாப்பிள்ள மாதிரியே இந்த பொண்ணும் பண்ணிட்டு இருக்கா அப்படின்ற மாதிரி இவர் யோசிக்கிறாரு. இவங்களுமே ஒரு ஸ்டேஜ்ல இப்படிதான் சார் ஸ்டார்டிங் சீனை நம்ம வைக்கிறோம், அப்பதான் இன்ட்ரெஸ்டிங்கா கதைக்குள்ள வருவாங்கன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. நினைச்சேன் அவன மாதிரியே தான் இவளும் பண்ணிட்டு இருக்கா. சரி கதையை சொல்லுமா, இதுல எத்தனை கதை இருக்குன்னு கேக்குறாரு. இதுல மொத்தமா 3 கதை இருக்குன்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. சரி சீக்கிரமா முத கதையை ஆரம்பி அப்படின்ற மாதிரி இவர் கேக்குறாரு. இவங்க சொல்ல ஆரம்பிக்கிறத விஷுவலா நமக்கு காட்டுறாங்க. இவர் பேரு சத்யா அப்படின்றது. இவரை பொறுத்த வரைக்கும் தானியான்னு ஒரு பொண்ணை லவ் பண்றாரு. இப்ப வீட்டுல பேசுறதுக்காக தான் வந்திருக்காரு. அப்பாக்கு இந்த லவ்ல சுத்தமா விருப்பம் கிடையாது. ஏன்னா இந்த சத்யாவை பொறுத்த வரைக்கும் ஆக்டிங்க்கு இன்னமும் ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. ராசான்னு ஒரு ஆக்டர் இருப்பாரு, அவரோட வெறித்தனமான ஃபேனா இவர் இருப்பாரு. ஓஹோ, நீங்க ராசாவோட ஃபேனா, அவரோட படம் ஒன்ன பார்த்தோம் தம்பி, அவர் சண்டை போட்டு காமெடி பண்ணாரு அப்படின்ற மாதிரி இந்த தானியாவோட அப்பா பயங்கரமா சிரிச்சிட்டு இருக்காரு. ராசாவை அசிங்கப்படுத்துற மாதிரி அப்பா சிரிச்சிட்டு இருக்காருல, இவருக்கு பயங்கரமா கோவம் வருது. ஆனா பிரச்சனை பண்ணக்கூடாதுன்னு பொறுத்து பொறுத்து போறாரு. ஒரு ஸ்டேஜுக்கு மேல கோவத்தை கண்ட்ரோல் பண்ண முடியல. ராசாவோட வயசும் உன் வயசும் ஒண்ணுதான், ராசா இந்த வயசுலயும் டான்ஸ் ஆடுறாரு, பயங்கரமா ஃபைட் பண்றாரு, நீ என்ன பண்ற அப்படின்ற மாதிரி அப்பாவை ரொம்ப மோசமா பேசிடுறாரு. தானியாவை நிறுத்து நிறுத்துன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ஆனா சத்யா செம்மையா டென்ஷன் ஆயிட்டார்ல, இந்த அப்பாவை போட்டு பயங்கரமா திட்டிடுறாரு. என்ன நம்பி என் கூட வரதா இருந்தா வான்ற மாதிரி சொல்லிட்டாரு. ராசா ஸ்டைல்லாம் பண்ணுவார்ல, அந்த மாதிரி இவரும் ஸ்டைல்லாம் பண்ணி காமிச்சிட்டு இருக்காரு. அப்ப அப்பா இருக்கார்ல, இந்த மாதிரி ஒரு பைத்தியக்காரனுக்கு நான் கட்டியே வைக்க மாட்டேன்னு சொல்லிட்டாரு. சத்யாவை பொறுத்த வரைக்கும் ராசாவோட தீவிரமான ஃபேன்ன்றதை காட்டுறாங்க. இப்ப அப்படியே கட் பண்ணி ஜேம்ஸ் ஒருத்தரை காட்டுறாங்க. இவரை பொறுத்த வரைக்கும் தாதான்னு ஒருத்தரோட ஃபேனா இருப்பாரு. அவரோட படம் ஃபர்ஸ்ட் ஷோ போறதுக்காக இவர் ஏமாத்தி பாஸ் கிட்ட பர்மிஷன் வாங்கலாம்னு நினைக்கிறாரு. ஏற்கனவே நிறைய பர்மிஷன் வாங்கிட்ட, பர்மிஷன்லாம் தர முடியாதுன்ற மாதிரி பாஸ் சொல்லிடுறாரு. இப்ப இவருமே என்ன பண்றதுன்னு யோசிக்கிறாரு. அம்மா அப்பா பேசினதுலாம் மைண்டுக்குள்ள ஓடிட்டு இருக்கு. லோன் போடணும்டா, அதனால ஆபீஸ்ல நீ ஒழுங்கா வேலையை பாருன்ற மாதிரிலாம் சொல்லியிருப்பாங்க. அதை மீறியும் இவர் ஆபீஸ் வேலையை விட்டாலும் பரவாயில்லன்னு யோசிக்கிறாரு. ஏன்னா நாளைக்கு தாதாவோட படம் பார்க்கணும்ல, அதனால வேணுட்டே இங்க மேனேஜர் கிட்ட பிரச்சனை எல்லாம் பண்ணிட்டு இருக்காரு. அதனால மேனேஜர் இருக்கார்ல, இன்னில இருந்து உனக்கு வேலை கிடையாது, வெளியே போடா அப்படின்ற மாதிரி அனுப்பி வச்சிடுறாரு. இதுதான் எனக்கு வேணும்ன்ற மாதிரி ஜேம்ஸும் இங்க இருந்து மாசா நடந்து போறாரு. அவர் ராசான்னு ஒருத்தரோட ஃபேன் சொன்ன பாத்தீங்களா, இவர் தாதான்னு ஒருத்தரோட ஃபேன்ன்ற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. 2 பேருமே ஒரே ஏரியாவை சேர்ந்தவங்களா இருப்பாங்க. அதனால அடிக்கடி இவங்களுக்குள்ள சண்டைலாம் ஏற்படும். இவங்கள மாதிரியே நிறைய பேர் இருப்பாங்கல்ல, அவங்களும் மாத்தி மாத்தி எப்ப பாரு சண்டை போட்டுட்டு இருக்காங்க. ஃபேமிலியை கூட கவனிக்க
கவனிக்க மாட்டாங்க. எப்ப பாரு இவங்க சண்டை போட்டுட்டு இருக்காங்க. இப்பதான் ஒரு விஷயம் நமக்கு தெரிய வருது. தானியா இருக்காங்கல்ல, வீட்டை எதிர்த்து இவரை கல்யாணம் பண்ணி இவர் கூட வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஆனா இவர் பெருசா சம்பாத்தியம் எதுவுமே பண்றது இல்ல. ஆவுனா பிரச்சனை வேற பண்றாரு. என் அப்பாவோட பேச்சை மீறி உன்னை கல்யாணம் பண்ணி வந்திருக்கேன், என் அப்பா சொன்னது உண்மைன்ற மாதிரி கொண்டு வந்துடாத, லைஃப்ல ஏதாவது பண்ணுன்ற மாதிரிலாம் சொல்றாங்க. ஆனா இவர் திருந்துற மாதிரியே இல்ல. எப்ப பாரு அந்த ஜேம்ஸ் கூடயும் ஆளுங்க கூடயும் சண்டை போட்டுக்கிட்டே இருக்காரு. இந்த மாதிரி இவங்க சண்டை போடுறாங்கல்ல, இவங்கள மாதிரி நிறைய பேர் சண்டை போடுறதுல ஒரு அப்பாவி பையன் இறந்து போயிடுவான். அதை பத்தியும் பெருசா இந்த ரெண்டு குரூப்பும் கவலைப்பட மாட்டாங்க. என்ன டிவில கொஞ்சம் விவாதம் மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்காங்க. இதுக்கு நடுவுல அந்த ரெண்டு ஆக்டரோட படமும் ஒரே நாள்ல ரிலீஸ் ஆகுது. கண்டிப்பா அந்த இடத்துல பெரிய பிரச்சனையே நடக்கும்ன்ற மாதிரி நிறைய பேர் மீம்ஸ்லாம் போட்டுட்டு இருக்காங்க. இவங்க குரூப்பை சேர்ந்தவங்களும் பயங்கரமா செலிப்ரேட் பண்ணணும்னு யோசிக்கிறாங்க. இப்ப ஜேம்ஸ் இருக்காரு பாத்தீங்களா, அம்மா அப்பாவை பார்க்கறதுக்காக வீட்டுக்கு வராரு. பார்த்தா அம்மா அப்பா ரெண்டு பேருமே வீட்டுல இல்ல. எங்க போனாங்க, சொல்லிட்டு தானே போவாங்க அப்படின்ற மாதிரி இவருமே தேடிட்டு இருக்காரு. இப்ப அப்படியே கட் பண்ணி சத்யாவை நமக்கு காட்டுறாங்க. சத்யா வீட்டுக்கு வந்து பார்க்கும்போது ஒய்ஃப் காணாம போயிருப்பாங்க. ஒய்ஃபை பத்தி விசாரிக்கிறாரு. எங்க விசாரிச்சும் கண்டுபிடிக்க முடியல. அப்பதான் ஒரு மர்ம நபர்கிட்ட இருந்து கால் வருது. அந்த நபர் என்ன சொல்றாருன்னா, உன் ஒய்ஃபை நான் தான் கடத்தி வச்சிருக்கேன், உன் ஒய்ஃப் உனக்கு உயிரோட வேணும்னு வச்சுக்கோ, அந்த தாதாவும் ராசாவும் கான்ஃபரன்ஸ் கால்ல என்கிட்ட பேசணும்ன்ற மாதிரி சொல்றான். இதை கண்டிப்பா அந்த ஜேம்ஸும் ஆளுங்களும் சேர்ந்து தான் பண்றாங்கன்ற மாதிரி இவர் யோசிக்கிறாரு. அவங்க எங்க இருக்காங்கன்றதை கண்டுபிடிக்கணும்னு கிளம்ப பாக்குறாரு. பார்த்தா அதுக்குள்ள ஜேம்ஸே இந்த இடத்துக்கு வந்துடுறாரு. ஜேம்ஸ்க்கும் இதே மாதிரி கால் வந்திருக்கும் போல. டே சத்யா, நீ தானே இந்த விஷயத்த பண்ண, என் அப்பா அம்மாவை ஒழுங்கா விட்டுரு அப்படின்ற மாதிரி கேட்கிறாரு. சத்யாவும் நான் இந்த விஷயத்த பண்ணல, எனக்கும் அதே மாதிரி தான் கால் வந்தது, என்னோட ஒய்ஃப் பிரெக்னெண்டா வேற இருக்கா, எனக்கு ரொம்ப பயமா இருக்குன்ற மாதிரி சொல்லிட்டாரு. சரி கவலைப்படாத, ரெண்டு பேரையும் கான்ஃபரன்ஸ் கால்ல பேச வைக்கணும், நம்ம ரெண்டு பேருமே பயங்கரமான ஃபேனு, நம்ம கேட்டா அவங்க பண்ணுவாங்க, நீ உன்னோட ராசாவை பாரு, நான் என்னோட தாதாவை பாக்குறேன்ற மாதிரி ரெண்டு பேருமே பிரிஞ்சு கிளம்புறாங்க. இப்ப வீட்டுல இருக்க தாதாவை ராசாவை பாக்குறதுக்கு ட்ரை பண்றாங்கல்ல, ஆனா வெளியே இருக்க செக்யூரிட்டி விடவே மாட்டாரு. யாரா நீங்க, இங்கெல்லாம் வரக்கூடாது, போங்கடா அப்படின்ற மாதிரி இவங்களை விரட்டி விடுறாரு. இவங்க ஃபேன் அசோசியேஷன்ல எல்லாம் இருப்பாங்கல்ல, அதுல இருக்க ஆளுங்க மூலியமா எப்படியாவது பேசிடலாம் ட்ரை பண்றாங்க. ஆனா பேசவே முடியல. இப்ப என்ன பண்றதுன்னு ரெண்டு பேருக்கும் புரிய மாட்டேங்குது. சரி போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்டா தந்துடலான்ற மாதிரி இவங்களுமே போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்து இந்த விஷயத்த சொல்லிட்டு இருக்காங்க. போலீஸ் இதெல்லாம் பெருசா நம்ப மாட்டாரு. அப்படியே நான் நம்புறதா இருந்தாலும் எடுத்தோம் கவுத்தோன்னு எதுவுமே பண்ண முடியாது, நான் விசாரணை பண்றேன், இப்போதைக்கு கிளம்புங்கன்ற மாதிரி பொறுப்பே இல்லாம பேசுறாரு. என்னடா இவரும் இப்படி பேசுறாரு அப்படின்ற மாதிரி இவங்க யோசிச்சுக்கிட்டே வெளியே வராங்க. அங்க விஜயகாந்த் ஃபேன் ஒருத்தர் இருப்பாரு. அவர் என்ன சொல்றாருன்னா, என்னால உங்களுக்கு ஹெல்ப் பண்ண முடியும், நான் மீடியா கிட்டே இந்த விஷயத்தை லீக் பண்றேன், மீடியாவை பொறுத்த வரைக்கும் இதை பெரிய நியூஸா மாத்துவாங்க, அது மூலியமா நீங்க ஏதாவது பண்ண முடிஞ்சா பண்ணிக்கோங்கன்ற மாதிரி சொல்லிட்டாரு. ரொம்ப நன்றின்னு அப்படின்ற மாதிரி அவர் மூலியமா இவங்க ஹெல்ப் வாங்கிக்கிறாங்க. மீடியாக்கு இந்த மாதிரி ஒரு நியூஸ் கிடைச்சா விடுவாங்களா, இதை பத்தி தான் பயங்கரமா பேசிட்டு இருக்காங்க. தாதாக்கும் ராசாக்கும் ஒரு மர்ம நபர் கோரிக்கை வச்சிருக்கான், அதாவது ஃபேன்ஸோட குடும்பத்தை காப்பாத்தணும்னா இவங்க ரெண்டு பேர் இந்த விஷயத்தை பண்ணணும், இவங்க ரெண்டு பேர் பண்ணுவாங்களா மாட்டாங்களா அப்படின்ற மாதிரி பயங்கரமா டிஸ்கஷன்லாம் போயிட்டு இருக்கு. ஆனா ஃபேன்ஸ் இருக்காங்கல்ல, கண்டிப்பா பண்ணுவாருன்ற மாதிரிலாம் நம்பிட்டு இருக்காங்க. இந்த விஷயத்தை ராசாவும் தாதாவும் பாக்குற மாதிரியும் காட்டுறாங்க. பிரச்சனை ரொம்ப பெருசா போயிட்டு இருக்கு, நீங்க கண்டிப்பா அந்த தாதா கூட போன்ல பேசணும் போல அப்படின்ற மாதிரி இந்த ராசாவோட அசிஸ்டன்ட் சொல்லிட்டு இருக்காரு. பொலிட்டீஷியனுங்களுக்கும் பிரஷர் ரொம்ப அதிகமாகுது. பொலிட்டீஷியனுங்களும் வந்து இந்த ரெண்டு ஆக்டர் கிட்டயும் பேசுறாங்க. ஒரு ஸ்டேஜ்ல இந்த ரெண்டு ஆக்டருமே சம்மதிச்சிடுறாங்க. அந்த ரெண்டு ஆக்டருமே கான்ஃபரன்ஸ் கால்ல பேசுறதுக்கு ஏத்திருக்காங்க அப்படின்ற மாதிரி நியூஸ்லாம் வருது. ராசாவா கொக்கா, தாதாவா கொக்கான்ற மாதிரி ஃபேன்ஸ்ங்கலாம் பயங்கரமா சந்தோஷப்பட்டு இருக்காங்க. இப்ப அந்த மர்ம நபர் இருக்காரு பாத்தீங்களா, ரெண்டு பேர்கிட்டயும் பேச ஆரம்பிக்கிறாரு. ரெண்டு பேர்கிட்டயும் சில விஷயங்களை சொல்றாரு. இந்த மூணு விஷயத்தை பண்ணுங்க, நான் அந்த ஃபேமிலியை வெட்டுறேன்ற மாதிரி சொல்ல ஆரம்பிக்கிறாரு. முதல்ல இவரோட கட் அவுட்ல பாலாபிஷேகம் பண்ணி ஒருத்தன் இறந்து போயிருப்பான், அவரோட கட் அவுட்ல பாலாபிஷேகம் பண்ணி ஒருத்தன் இறந்து போயிருப்பான். அந்த ரெண்டு பேரோட ஃபேமிலியை நீங்க தத்து எடுக்கணும், தத்து எடுத்து உங்க சொத்துல பாதி உங்களுக்கு தந்துடணும்ன்ற மாதிரி அந்த மர்ம நபர் சொல்றாரு. ரெண்டாவது என்னன்னா, உங்களோட கட் அவுட்ல மத்தவங்க ஏறி பால் ஊத்துறாங்கல்ல, உங்க பசங்க பால் ஊத்தணும், அதை நீங்க பண்ண வைக்கணும்ன்ற மாதிரி சொல்றாரு. மூணாவது என்னன்னா, நீங்க ரெண்டு பேருமே எதிர் துருவமா இருக்கீங்கல்ல, இதுக்கப்புறம் நீங்க ரெண்டு பேர் சேர்ந்து தான் படம் பண்ணணும், அந்த மாதிரி தொடர்ச்சியா படம் பண்ணுங்க, இதை பண்ணணும், அப்பதான் பேரண்ட்ஸை விடுவேன்ற மாதிரி அந்த மர்ம நபர் சொல்லிடுறான். எங்க தலைவர் எங்களுக்காக இந்த விஷயத்தை பண்ணுவாரு அப்படின்ற மாதிரி ஃபேன்ஸ்ங்களாம் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா அப்படி பண்றது கஷ்டம்ன்ற மாதிரியும் சிலர் சொல்லிட்டு இருக்காங்க. சோ என்ன முடிவெடுக்க போறாங்கன்ற மாதிரி போயிட்டு இருக்கு. எப்படியாவது நம்ம ஃபேமிலியை காப்பாத்துறதுக்கு ரெண்டு பேருமே இறங்கி வருவாங்கன்ற மாதிரி இந்த பாதிக்கப்பட்ட ஃபேமிலியும் யோசிச்சுட்டு இருக்காங்க. ஆனா அந்த ஆக்டரோட ஒய்ஃப் இருக்காங்கல்ல, நம்ம பையன் மேல ஏறி பால் ஊத்துருமா, ஸ்லிப் ஆகி கீழே விழுந்துட்டா என்ன பண்றது, நீங்களே சம்மதிச்சாலும் சரி நான் சம்மதிக்க மாட்டேன்னு சொல்றாங்க. சோ அவங்க வீட்டு பசங்கன்னு வந்தா உசாரா தான் இருக்காங்கன்றதை நமக்கு இந்த சீன் மூலியமா காட்டுறாங்க. ரெண்டு ஆக்டருமே யோசிக்கிறேன்ற மாதிரி டைமை இழுத்துக்கிட்டே இருக்காங்க. ஒரு ஸ்டேஜ்ல அந்த ஆக்டர்ஸுமே பேச ஆரம்பிக்கிறாங்க. என்ன சொல்றாங்கன்னா, எங்களால இந்த விஷயத்தை பண்ண முடியாது, அவன் முதல்ல பேசணும்னு சொன்னா ஃபேமிலியை காப்பாத்துறதுக்காக நாங்க பேசுறதுக்காக வந்தோம், ஆனா 3 கோரிக்கை வச்சான்ல, இந்த கோரிக்கையெல்லாம் நிறைவேற்றுறது ரொம்ப கஷ்டம்,
மாட்டோம், அவன் வேற ஏதாவது கோரிக்கை வச்சா கூட நாங்க நிறைவேற்றுவோம், இதை எங்களால பண்ண முடியாதுன்ற மாதிரி ரெண்டு ஆக்டர்ஸும் கையை விரிச்சிடுறாங்க. இதை பாக்குற ஃபேன்ஸ்க்கு தூக்கி வாரி போட்டுது. என்ன நமக்காக பண்ணுவாங்கன்னு பார்த்தா நமக்காக பண்ணலையே அப்படின்ற மாதிரிலாம் இந்த இடத்துல பயங்கரமா ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப கொஞ்ச நேரத்துல அந்த மர்ம நபர் இருக்கார்ல, அவர் இருக்கிற இடத்துல இருந்து வீடியோ எடுத்து உங்களுக்கு அனுப்புறாரு. லைவ்ல வந்துட்டு இருக்கு. ஃபேமிலியை லாக் பண்ணி வச்சிருக்காரு. முதல்ல உன் ஃபேமிலியை சாவடிக்கவா இல்ல இவனோட ஃபேமிலியை சாவடிக்கவா அப்படின்ற மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்காரு. எதுக்கு லேட் பண்ணிட்டு ரெண்டு பேரோட ஃபேமிலியும் ஒரே டைம்ல சாவடிக்கிறேன்ற மாதிரி ரெண்டு வாளை எடுத்துறாரு. அந்த ரெண்டு வாளை வச்சு ரெண்டு ஃபேமிலியும் ஒரே டைம்ல அட்டாக் பண்ற மாதிரி போறாரு. அப்படியே இந்த இடத்துல கேமரா கட் ஆயிருது. ஐயோ என்ன ஆச்சுன்னு தெரியலையே அப்படின்ற மாதிரி இவங்க பயங்கரமா ஷாக்லாம் ஆயிட்டு இருக்காங்க. போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்து இப்பயாவது ஏதாவது பண்ணுங்க அப்படின்ற மாதிரிலாம் சண்டை போட்டுட்டு இருக்காங்க. அப்பன்னு பார்த்து திரும்பி அந்த நபர் வீடியோல பேசுறதுக்காக வந்துடுறாரு. அந்த நபர் சாவடிச்சிடுறாரு போல. ஏன்னா வால்ல ரத்தமா இருக்கு. ஐயோ பேரண்ட்ஸை சாவடிச்சிட்டானே அப்படின்ற மாதிரி இவங்க பயங்கரமா ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. ஆம்பளையா இருந்தா மூஞ்ச காட்டுறா அப்படின்ற மாதிரி இந்த இடத்துல கோவத்துல பேசிட்டு இருக்காங்க. ஒரு ஸ்டேஜ்ல அந்த மர்ம நபர் இருக்கார்ல, அவரோட ஃபேஸை காமிச்சிடுறாரு. எம்.எஸ். பாஸ்கர் தான் இந்த ரோலை பண்ணியிருப்பாரு. இப்ப இவருமே எதுக்காக இந்த விஷயத்த பண்ண ஆரம்பிச்சாரு அப்படின்றத இந்த இடத்துல எக்ஸ்பிளைன் பண்ணிட்டாரு. நீங்களா எப்பதான்டா திருந்த போறீங்க? ஆக்டர்னு அவர் பின்னாடியே சுத்திட்டு இருந்தீங்கல்ல, உங்களுக்கு பிரச்சனைன்னும் போது அவர் வந்தாரா? அவருக்காக நீங்க எதுக்காகடா மாத்தி மாத்தி உங்க குடும்பத்தை பத்தி அசிங்கமா பேசிட்டு இருக்கீங்க? உங்களுக்கு வெக்கமா இல்லையான்ற மாதிரி திட்டுறாரு. அதே மாதிரி யாரையாவது தலையில தூக்கி வச்சுக்கிட்டே இருக்கணும். கிரிக்கெட்ல சச்சின் தான் கடவுள் அப்படி இப்படின்னு பேசுறீங்களே. மனுஷனுங்க கண்டுபிடிச்ச விளையாட்டு தான் கிரிக்கெட். அந்த கிரிக்கெட்ல அவர் நல்லா விளையாடுறாருன்னா நல்லா விளையாடுறாருன்னு பாராட்டுங்க. அதை விட்டு அவர் தான் கடவுள், அவரை மாதிரி வரவே வராதுன்றதெல்லாம் பேசாதீங்க. இதே விஷயத்தை தான் நீங்க ஆக்டர்ஸ் கிட்டயும் பண்ணிட்டு இருக்கீங்க. நீங்களாம் எப்ப திருந்த போறீங்கன்னு கேக்குறாரு. எல்லாருக்குமே செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்கு. இந்த புயல் வெள்ளம்லாம் வருது இல்ல, நம்மள மாதிரி ஆளுங்க நிறைய பேர் பாதிக்கப்படுறாங்க. அந்த ரெண்டு ஆக்டர்ஸ் அவங்க வீட்டுல இடம் தருவாங்களா? நீங்க இது வரைக்கும் அவங்க வீட்டுல தங்கி இருக்கீங்களா அப்படின்ற மாதிரிலாம் கேக்குறாரு. இவங்களால எந்த ஒரு பதிலும் பேச முடியல. இப்ப இவரை பத்தி இவர் சொல்ல ஆரம்பிக்கிறாரு. ஒரு காலத்துல இவருமே ஒரு ஆக்டரோட ஃபேனா தான் இருந்திருப்பாரு. அந்த ஆக்டருக்காக பயங்கரமா வேலை எல்லாம் பார்த்திருப்பாரு. அப்ப மேல இருந்து கீழே விழுந்து இவரோட கால் உடைஞ்சிருக்கும். ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பாரு. ஆனா அந்த ஆக்டர் கண்டுக்காம போயிருப்பாரு. அப்பத்துல இருந்து இதெல்லாம் வேணான்னு ஒதுங்கி இருந்திருப்பாரு. ஆனா இந்த காலத்து பசங்க ரொம்ப மோசமா பண்ணிட்டு இருக்காங்க. இதை நம்ம தட்டி கேட்கணும்னு யோசிச்சுட்டு இருக்கும் போது இவரோட பையன் இறந்து போயிருப்பான். அதாவது இந்த ரெண்டு ஃபேன்ஸ் சண்டை போட்டாங்கல்ல, அதுல ஒரு அப்பாவி பாதிக்கப்பட்டதா ஏற்கனவே நான் சொல்லியிருப்பேன். அந்த அப்பாவி பையன் இவரோட பையனா இருப்பான். ஐயோ நம்ம பையனே பாதிக்கப்பட்டுட்டானே, இதுக்கப்புறம் லேட் பண்ணக்கூடாது, இவங்க எல்லாருக்குமே புரிய வைக்கிறதுக்கு நம்ம ஏதாவது பண்ணணும்னு யோசிச்சிருப்பாரு. அதுக்காக தான் இந்த விஷயத்த பண்ணேன்னு சொல்லிட்டாரு. இவங்களுமே இவர் பண்ணது சரிதான்ற மாதிரி யோசிக்கிறாங்க. இப்ப கடைசியா என்ன சொல்லிட்டாருன்னா, உங்க பேரண்ட்ஸ் எல்லாம் நான் சாவடிக்கல, விட்டுட்டேன், இன்னும் கொஞ்ச நேரத்துல வீடு வந்து சேர்ந்துருவாங்கன்ற மாதிரி சொல்லிட்டாரு. இதுக்கப்புறம் நம்ம ரெண்டு பேருமே தேவையில்லாம சண்டை போடக்கூடாது, நம்ம ஒத்துமையா இருக்கணும்ன்ற மாதிரி இவங்க ரெண்டு பேருமே சேர்ந்த மாதிரி கட்டிலாம் புடிச்சிட்டு இருக்காங்க. அந்த வீடியோவும் கட் ஆயிருது. சம்பந்தப்பட்ட நபரை புடிச்சிருப்பாங்க. 3 மாசம் அவர் ஜெயில இருந்துட்டு வெளியே வந்துடுறாரு. இப்ப வெளியே வந்து இவரை பாக்குறதுக்காக நிறைய பசங்க வந்துடுறாங்க. எங்க அறிவு கண்ணை திறந்து வச்சிட்டீங்கன்ற மாதிரிலாம் இவரை பாராட்டிட்டு இருக்காங்க. பரவாயில்லப்பா இருக்கட்டும் அப்படின்ற மாதிரி இவரும் சொல்லிட்டாரு. இப்பத்துல இருந்து நாங்க உங்களோட ஃபேனா மாறிட்டோம், உங்களுக்காக நாங்க ஃபேன் கிளப் தொடங்க போறோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. இவங்களெல்லாம் திருத்தவே முடியாதுன்ற மாதிரி ஒரு பார்வை பாக்குறாரு. இந்த ப்ரொடியூசரும் தோனியோட ஃபேன்ல தோனியை கடவுள் மாதிரிலாம் பார்த்திருப்பாரு. இவருக்கும் செருப்பால அடிச்ச மாதிரி இருக்கு. இருமா ரெஸ்ட் ரூம் மட்டும் போயிட்டு வந்துடுறேன் அப்படின்ற மாதிரி இவர் ரெஸ்ட் ரூமுக்கு கிளம்பி போயிருந்தாரு. அந்த சமயம் இவங்க இருக்காங்கல்ல, ஃபர்ஸ்ட் பார்ட்ல வந்து விக்னேஷ்க்கு கால் பண்ணிட்டாங்க. என்ன கதெல்லாம் எப்படி போயிட்டு இருக்குன்னு அவர் கேட்கிறாரு. அப்பதான் இவங்க சம்பந்தப்பட்ட ஒரு பிளாஷ்பேக்கை நமக்கு காட்டுறாங்க. ஃபர்ஸ்ட் பார்ட்ல விக்னேஷ் லவ் பண்ண பொண்ண கல்யாணம் பண்ணிடுறாரு. அந்த ப்ரொடியூசரை கஷ்டப்பட்டு சம்மதிக்க வச்சு கல்யாணம் பண்ணிடுறாரு. ஃபர்ஸ்ட் நைட் நடக்கும் போது தான் ஒரு விஷயம் தெரிய வருது. ஆண்கள் கூட ஒன்னா இருக்கிறது அந்த பொண்ணுக்கு பிடிக்க மாட்டேங்குது. ஏன் எதுக்குன்றது புரியாம இருக்காங்க. ஒரு ஸ்டேஜ்ல அடுத்த கதைக்காக என்ன நீங்க கொஞ்சம் கன்சிடர் பண்ணுங்கன்னு ஷில்பான்னு ஒருத்தங்க மெசேஜ் பண்ணிருப்பாங்க. அந்த ஷில்பாவோட சாட்டை இந்த ஒய்ஃப் பண்ண ஆரம்பிச்சிருப்பாங்க. போக போக ஷில்பாவை பிடிக்க ஆரம்பிச்சிருது. அப்பதான் நம்ம லெஸ்பியனு பொண்ணுங்க கூட ஒன்னா இருக்கிறது தான் நமக்கு பிடிக்கும் போல அப்படின்றது ஒய்ஃப்க்கு தெரியுது. இத பத்தி ஹஸ்பண்ட் கிட்ட சொல்றாங்க. ஹஸ்பண்ட் முதல்ல ஷாக் தான் ஆகுறாரு. இருந்தாலும் ஒய்ஃப் ஆசைப்படுறது அதுதான், அதே மாதிரி நம்ம காதலிச்ச பொண்ணு ஆசைப்படுறது அதுதான், சேர்த்து வச்சிடலான்ற மாதிரி யோசிக்கிறாரு. ஆனா இது அப்பா ஏத்துக்க மாட்டார்ல, அப்பாவை எப்படி சம்மதிக்க வைக்கிறதுன்னு யோசிச்சிருப்பாங்க. ஷில்பா வச்சே இந்த விஷயத்த பண்ணலாம், ஃபர்ஸ்ட் பார்ட்ல நம்ம பண்ணோம்ல, இப்ப ஷில்பா வச்சு அதே விஷயத்த பண்ணலான்றதுக்காக தான் இவ்வளவு பிளான் எல்லாம் போட்டிருப்பாரு. இப்ப அந்த ஒய்ஃபுமே பிளான்லாம் எப்படி போயிட்டு இருக்குன்னு கேக்குறாங்க. நல்லபடியா தான் போயிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி இவருமே சொல்றாரு. இப்ப ப்ரொடியூசர் அடுத்த கதையை கேட்கறதுக்காக வந்துடுறாரு. இப்பத்துல இருந்து உங்களை மாமான்னு கூப்பிடவா, கொஞ்சம் நெருக்கம் உண்டாகும் அப்படின்ற மாதிரி ஷில்பா சொல்றாங்க. ஓஹோ இவளுக்கு நம்ம மேல ஒரு கண்ணு இருக்கு போலன்ற மாதிரி இந்த ப்ரொடியூசர் பயங்கரமா இந்த இடத்துல வெக்கலாம் பட்டுட்டு இருக்காரு. சரிமா மாமானே கூப்பிடு அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. இப்ப இவங்க இருக்காங்கல்ல, ரெண்டாவது கதையை சொல்றேன்ற மாதிரி ஆரம்பிக்கிறாங்க. இப்போ ஒரு அப்பா இருக்காரு பாத்தீங்களா, பொண்ணை பிக்கப் பண்றதுக்காக போயிட்டு இருக்காரு. பொண்ணோட பேரு ஷர்மிதா அப்படின்றது. ஷர்மிதாவை ஒரு 4-5 வருஷம் இவர் பார்க்காம இருந்திருப்பாரு. கொரோனா டைம்ல மாட்டிக்கிட்டாங்கல்ல, அதனால தான் பார்க்காம இருந்திருப்பாரு. இப்ப படிப்பு முடிச்சுட்டு பொண்ணு வராங்க போல. இத பத்திலாம் டிரைவர் கிட்ட பேசிக்கிட்டே இவரும் டிராவல் பண்ணி வந்துட்டு இருக்காரு. இப்ப பொண்ணு ஒரு இடத்துல வெயிட் பண்றதா சொல்லியிருப்பாங்க. பிக்கப் பண்றதுக்கு இவர் அந்த இடத்துக்கு வந்துடுறாரு.
பொண்ணு சுடிதாரோட வருவாங்கன்னு பார்த்தா சின்னதா ஒரு Dress போட்டு வந்துட்டு இருக்காங்க. அதுவும் ஒரு பையன் கூட சேர்ந்த மாதிரி வந்துட்டு இருக்காங்க. அவங்க சின்னதா Dress போட்டிருக்காங்கல்ல, அதனால அங்க இருக்க எல்லா ஆண்களும் குறுகுறுன்னு பார்த்துட்டு இருக்காங்க. இத பாக்குற அப்பாவுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஏன் இவ்வளவு நேரம் பேசிட்டு வந்த டிரைவர் கூட குறுகுறுன்னு பார்த்துட்டு இருக்காரு. இவர் பொண்ணுகிட்ட எதுவுமே கேட்க மாட்டாரு. சாதாரணமா பொண்ணுகிட்ட பேசிடுறாரு. பொண்ணுமே அந்த பையனை இன்ட்ரோ பண்றதுக்கெல்லாம் ட்ரை பண்றாங்க. லவ்வரா இருக்க வாய்ப்பு இருக்கு, அதனால நம்ம பேச வேணான்ற மாதிரி இவரும் போன் வர மாதிரிலாம் விலகி போயிடுறாரு. இப்ப அம்மா இருக்காங்கல்ல, பொண்ணை பார்த்து பயங்கரமா சந்தோஷம் எல்லாம் பட்டுட்டு இருக்காங்க. இப்ப அப்பா என்ன பண்றாருன்னா, அந்த பையன் யாருன்றத பொண்ணுகிட்ட நைஸா கேளுன்ற மாதிரி சொல்லிட்டாரு. அம்மாவும் புரிஞ்சுக்கிறாங்க. யாருமா அந்த பையன் பொண்ணுகிட்ட கேக்குறாங்க. அவன் கூட படிக்கிறவாமா அப்படின்ற மாதிரி பொண்ணு சாதாரணமா போறாங்க. இப்ப அம்மா அடுத்த கேள்வியை கேக்குறாங்க. சரி அந்த பையன் நம்ம ஆளுங்களா அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. இதுல பொண்ணு செம்மையா டென்ஷன் ஆயிடுறாங்க. ஆமாமா நம்ம ஆளுங்க தான், ஏன்னா நம்மள மாதிரி அவனுக்கும் வாலி இல்லல்ல, அதனால நம்ம ஆளுங்க தான் அப்படின்ற மாதிரி கலாய்ச்சிட்டு இங்க இருந்து போறாங்க. இப்ப இந்த பொண்ணு அந்த பையனுக்கு கால் பண்ணி பேசுறாங்க. அப்பதான் ரெண்டு பேருமே லவ் பண்ணிட்டு இருக்காங்கன்னு தெரியுது. வீட்டுல சமயம் பார்த்து தான் சொல்லணும், ஏன்னா ஸ்ட்ரெயிட்டா சொன்னா ரொம்ப ஷாக் ஆயிடுவாங்க. நான் அதுக்கேத்த வேலையெல்லாம் பண்றேன், நீ கவலைப்படாத, நம்ம ரெண்டு பேர் தான் கல்யாணம் பண்ணி போன்ற மாதிரி சொல்றாங்க. இந்த அப்பாவை பொறுத்த வரைக்கும் இப்பதான் ரிட்டையர் ஆயிருப்பாரு. பொண்ணு இந்த மாதிரி மாடர்னா இருக்கிறது அப்பாவுக்கு பெருசா பிடிக்கல போல. இப்ப அப்பாவை பொறுத்த வரைக்கும் நாளைக்கு பாஸ் வரப்போறாரு, அவர் முன்னாடி பொண்ணு இப்படி பண்ணிட்டா என்ன பண்றது அப்படின்ற மாதிரிலாம் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. ஒய்ஃபை கூப்பிட்டு பேச ஆரம்பிக்கிறாரு. நான் ஆபீஸ்ல சேர்த்தது மரியாதை மட்டும்தான், அது போயிடுச்சுன்னா என்னால உயிரோடைய வாழ முடியாது, அதனால பொண்ணு கிட்ட இந்த ட்ரெஸ்ஸை தந்து நாளைக்கு போட சொல்லிரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. மறுநாள் அந்த பாஸுமே வந்துடுறாரு. சகஜமா பேசிட்டு இருக்காரு. இப்ப அந்த பாஸுக்கு இவரோட பொண்ணுக்கே கல்யாணம் பண்ணி வச்சா என்னன்ற மாதிரி தோணுது. அவருக்கு ஒரு பையன் இருப்பான், அந்த பையனை இந்த பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிடலான்ற மாதிரிலாம் யோசிச்சுட்டு இருக்காரு. ரெண்டு பேருமே கல்யாணத்தை பத்தி பேசிட்டு இருக்கும் போது அந்த பொண்ணு என்ட்ரியை கொடுக்குறாங்க. அந்த பொண்ணு வேணும்ட்டே மாடர்ன் ட்ரெஸ் போட்டு இந்த இடத்துக்கு வந்திருக்காங்க. வந்தவங்க இந்த பாஸ் கிட்டயும் நிறைய வில்லங்கமா பேசிட்டு இருக்காங்க. அது என்னன்னா, ஒரு நாள் நைட்டு 1 மணி நேரம் இருந்தது தான் என்னால கல்யாண முடிவெல்லாம் எடுக்க முடியும்ன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. என்ன இந்த பொண்ணு இப்படி பேசிட்டு இருக்கா அப்படின்ற மாதிரி அந்த பாஸ் பயங்கரமா ஷாக் ஆயிடுறாரு. அப்பவும் நிறுத்து நிறுத்துன்னு சொல்லிட்டாரு. ஆனா பொண்ணு கேட்க மாட்டாங்க. பொண்ணு இந்த மாதிரி வில்லங்கமா நிறைய கேள்வி எல்லாம் கேட்டுட்டு இருக்காங்க. இதெல்லாம் செட் ஆகாதுன்ற மாதிரி பாஸ் இருக்காரு பாத்தீங்களா, இங்க இருந்து கிளம்ப ஆரம்பிச்சிடுறாரு. நீ எதுக்காக இந்த மாதிரி பண்ண அப்படின்ற மாதிரி அப்பா சத்தம் போடுறாரு. அதுக்கு பொண்ணு இருக்காங்கல்ல, நான் சாதாரணமா பேசியே புரிய வச்சிருப்பேன், ஆனா சாதாரணமா சொன்னா எங்கப்பா புரிஞ்சுக்கிறாங்க, அதுக்காக தான் இந்த மாதிரி சொல்லலாம்னு முடிவு எடுத்தேன் அப்படின்ற மாதிரி பொண்ணு சொல்றாங்க. உங்களுக்குமே புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன், இதுக்கப்புறம் இந்த மாதிரிலாம் பண்ணாதீங்கன்ற மாதிரி அப்பா கிட்டயும் சொல்லிட்டு போறாங்க. இதுல இருந்து 2 மாசம் இவங்க என்ன சொன்னாலும் அப்பா சரி சரின்ற மாதிரி ஏத்துக்கிறாரு. இத பத்திலாம் இவங்க பாய் ஃப்ரெண்ட் கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. அப்பாவும் எனக்கு ஏத்த மாதிரி மாறிட்டாருன்னு நினைக்கிறேன். என்னோட பர்த்டே அன்னைக்கு என்னோட அப்பா எது கேட்டாலும் கிஃப்டா தந்துருவாரு. பர்த்டே அன்னைக்கு நான் விஷயத்தை ஓபன் பண்ணிடுறேன், நீ ஃபேமிலியோட வந்துரு அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாங்க. சரி ஓகே அப்படின்ற மாதிரி அந்த பாய் ஃப்ரெண்டுமே ஏத்துக்கிறாரு. இப்போ இவங்க பர்த்டே பார்ட்டி நடந்துட்டு இருக்கு. இவங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலின்னு எல்லாருமே வந்திருக்காங்க. அதே மாதிரி அந்த பையனும் ஃபேமிலியோட வந்திருக்காரு. அந்த பையனோட ஃபேமிலி எல்லாம் இவங்க இன்ட்ரோ கொடுத்துட்டு இருக்காங்க. அப்பா எங்க போனாருன்னு சுத்தி முத்தி அப்பாவை தேடிட்டு இருக்காங்க. அப்பதான் அப்பா என்ட்ரியை கொடுக்குறாரு. அப்பா பட்டா பெட்டி பனியன் எல்லாம் போட்டு இந்த இடத்துக்கு வந்திருக்காரு. என்ன அப்பா இப்படி வந்திருக்காருன்னு இவங்க ஷாக் ஆகுறாங்க. மத்த ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்கல்ல, என்ன இப்படி வந்திருக்காருன்னு சிரிச்சுட்டுலாம் இருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ் முன்னாடி உங்களுக்கு ரொம்ப அசிங்கமா போயிருது. அப்பா எதுக்காக இந்த மாதிரி பண்றாரு, நம்ம அப்படி பண்ணதுக்கு பழி வாங்குறதுக்காக தான் இப்படி பண்றாரு போல அப்படின்ற மாதிரி பயங்கரமா கடுப்பாவுறாங்க. இங்க இருந்து கோச்சுக்கிட்ட மாதிரி போயிட்டு இருக்காங்க. இவருமே சமாதான பத்திரத்துக்காக வேகமா அந்த இடத்துக்கு வராரு. ஷர்மிதா என்னமா இங்க வந்துட்டேன்னு கேக்குறாரு. வேணும்ட்டே தானே இப்படி பண்றீங்க, எனக்கு தெரியுதுன்னு கோவப்படுறாங்க. நான் வேணும்ட்டே எல்லாம் இப்படி பண்ணலமா, கம்ஃபர்டபுளா ட்ரெஸ் பண்றதுல என்ன தப்பு இருக்குன்னு நீ கேட்டல, நானும் யோசிச்சேன், சரியா பட்டது, எனக்கு இது கம்ஃபர்டபுளா இருக்குமா, அதனாலதான் போட்டு வந்தேன்னு சொல்றாரு. வேணும்ட்டே இப்படி பண்ணிருக்கீங்க நல்லா தெரியுதுப்பா, இடம் பொருள்லாம் பார்க்க மாட்டீங்களா அப்படின்ற மாதிரி திட்டுறாங்க. நீ இடம் பொருள் நாமா சொன்ன, நானும் அதே தான் சொல்றேன். இடம் பொருள் இருக்குல்ல, ஒவ்வொரு இடத்துல எப்படி இருக்கணுமோ அப்படிதான் இருக்கணும். நான் பாத்ரூம்ல எதுவுமே போடாம குளிப்பேன், அந்த மாதிரி பொது இடத்துல குளிக்க முடியுமா, பொது இடத்துல எப்படி குளிக்கணுமோ அப்படிதான் குளிக்கணும். அதனால ஒவ்வொரு இடத்துல எப்படி எப்படி நடந்துக்கணும்ன்றது இருக்கு. நீ மாடர்ன் ட்ரெஸ் போடுறது எனக்கு பிரச்சனை இல்ல, ஆனா எங்கெங்க போடுறதுல விஷயம் இருக்குல்லம்மா, அதை நீ சொன்னா புரிஞ்சுக்க மாட்ட, என்ன பார்த்து பூமர்னு சொல்லுவ. இன்னும் 50 வருஷம் கழிச்சு உன் பேரம்பேத்திங்களை பொறுத்த வரைக்கும் நீயும் பூமர் தாமா, அதை புரிஞ்சுக்கோன்ற மாதிரி சொல்லிட்டாரு. இதெல்லாம் நான் சாதாரணமா கூட சொல்லியிருப்பேன், ஆனா சாதாரணமா சொல்லியிருந்தா நீ ஏத்திருப்பியா, இந்த மாதிரி சொன்னாதான் புரியாதவங்களுக்கு புரியும்ன்ற மாதிரி என் பொண்ணு சொன்னா, அதனால தான் இப்படி புரிய வச்சேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. இதை தாண்டி ஒரு காலத்துல நான் கேஸ்ட் எல்லாம் ரொம்ப பார்த்தவன் தான், ஆனா இன்னைக்கு நாங்களே நிறைய மாறிட்டு வந்துட்டு இருக்கோம். வேற கேஸ்டா இருந்தா என்ன, பொண்ணு சந்தோஷத்துக்காக கல்யாணம் பண்ணி வச்சிடலாம்னு யோசிக்கிறோம். இதை தாண்டி நீ ஒரு பொண்ணை லவ் பண்றேன்னு சொன்னா கூட நான் பயங்கரமா ஷாக் ஆவேன். எனக்கு அதுல விருப்பம் இல்லைனாலும் சரி பொண்ணோட முடிவு இதுதான்ற மாதிரி சேர்த்து வைக்கிற அளவுக்கு பக்குவம் எங்களுக்கு வந்துருச்சு. ஆனா அந்த பக்குவத்தை நீங்க தான் புரிஞ்சுக்க மாட்டீங்கன்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. இதெல்லாம் கேட்டுட்டு இருக்க ப்ரொடியூசர் இருக்கார்ல, நல்லா இருக்கு அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு.
நீ சாரி எல்லாம் கட்டிட்டு வந்திருக்கலமா, நீ நல்ல பொண்ணுன்னு நினைச்சன்ற மாதிரி சொல்லிட்டாரு. இப்பயும் நான் சாரி மாடர்ன் ட்ரெஸ் எல்லாம் போல சார், இந்த இடத்துல நீங்க ஜட்டியோட கதை கேட்டா நல்லாவா இருக்கும்னு கேக்குறாங்க. அதே மாதிரி நான் நைட்டியோட கதை சொன்னா நல்லாவா இருக்கும்? மாடர்னா ட்ரெஸ் பண்றது பெரிய தப்பெல்லாம் கிடையாது, ஆனா எங்க மாடர்னா இருக்கணும், எங்க ட்ரெடிஷனலா இருக்கணும்ன்றதுக்கு ஒரு கணக்கு இருக்குல்ல சார், அதை தான் மீன் பண்றேன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. நல்லாதாமா இருக்கு, நான் ரெஸ்ட் ரூம் மட்டும் யூஸ் பண்ணிட்டு வரேன்ற மாதிரி இவரும் ரெஸ்ட் ரூம்க்கு எந்திரிச்சு போயிடுறாரு. இந்த சமயம் இவங்க இருக்காங்கல்ல விக்னேஷ் கிட்ட பேசுறாங்க. எல்லாமே கரெக்டா தான் போயிட்டு இருக்கு, மீதியை நான் பாத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. இப்ப ப்ரொடியூசர் திரும்பி கதையை கேட்கலாம்னு நினைக்கும் போது உங்களை பாக்குறதுக்கு கடன் தந்தவர் வந்திருக்காருன்ற மாதிரி சொல்றாங்க. அவரை வெயிட் பண்ண சொல்லுங்கன்னு சொல்லிடுறாரு. உங்க மாப்பிளையும் வந்திருக்காருன்னு சொல்லிட்டாங்க, அவனையே வெயிட் பண்ண சொல்லுங்கன்ற மாதிரி சொல்லிடுறாரு. நீ கதையை சொல்லுமான்ற மாதிரி கேட்கிறாரு. இவங்களுமே அடுத்த கதையை சொல்றாங்க. இந்த கதையை பொறுத்த வரைக்கும் யுகன் ஒருத்தரை காட்டுறாங்க. இவர் சின்சியரா லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைச்சிருப்பாரு. ஆனா இவ்வளவு நாள் லவ் பண்ண பொண்ணு இருக்காங்கல்ல, கல்யாணம் எல்லாம் எனக்கு பிடிக்காதுன்ற மாதிரி இவரை கழட்டி விட்டுருப்பாங்க. என்னடா இது இப்படி ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி ஃப்ரெண்ட்ஸுங்க கிட்டே இவர் புலம்புறாரு. நிறைய டேட்டிங் ஆப்லாம் இருக்குல்ல, அது மூலியமா ட்ரை பண்ணி பாருன்ற மாதிரி ஃப்ரெண்ட்ஸுங்க சொல்றாங்க. இவருமே அது மூலியமா ட்ரை பண்ணி பாக்குறாரு. ஆனா யாருமே உண்மையான ரிலேஷன்ஷிப்புக்கு ரெடியாவே இல்ல. சிச்சுவேஷன்ஷிப், அந்த ஷிப், இந்த ஷிப்ன்ற மாதிரி விதவிதமா சொல்றாங்க. இது எதுவுமே இவருக்கு சுத்தமா பிடிக்க மாட்டேங்குது. இவர் புதுசா ஒரு சிம்ம வாங்கி ஆக்டிவேட் பண்ணலான்ற மாதிரி கால் பண்றாரு. அப்படி ஆக்டிவேட் பண்றதுக்காக கால் பண்றாருல, ஒரு பொண்ணு தான் எடுத்து பேசுறாங்க. என்ன பொண்ணு எடுத்து பேசுறாங்கன்னு யோசிக்கிறாரு. அந்த பொண்ணை பொறுத்த வரைக்கும் விஜயகாந்த் தசமி நடக்குது, என்ன டிஸ்டர்ப் பண்ணாதன்ற மாதிரி கட் பண்றாங்க. விஜயதசமி தானே, அது என்ன விஜயகாந்த் தசமி அப்படின்னு சொல்றாங்கன்னு புரியாம யோசிக்கிறாரு. திரும்பி ஆக்டிவேட் பண்ணலாம்னு கால் பண்றாரு. அதே பொண்ணுக்கு தான் கால் போகுது. அந்த பொண்ணு நியூஸ் பார்த்துட்டு இருப்பாங்க போல. சிஎம் சிவகார்த்திகேயன்ற மாதிரி வருது. எது சிவகார்த்திகேயன் சிஎம் ஆயிட்டாரா அப்படின்ற மாதிரி இவருமே பயங்கரமா ஷாக்லாம் ஆயிட்டு இருக்காரு. அந்த பொண்ணுமே உனக்கு என்னதான் வேணும் அப்படின்ற மாதிரி பயங்கரமா கோவப்படுறாங்க. அந்த பொண்ணு 2050ல இருந்து பேசுறாங்கன்னு இவருக்கு தெரிய வருது. இவர் 2020ல இருக்காரு. 2020 இந்த மேட்ச்ல யாரு ஜெயிச்சான்றதா சொல்லுங்கன்ற மாதிரி கேக்குறாரு. இரு சொல்றேன்ற மாதிரி அவங்கள செக் பண்ணி சொல்றாங்க. அதே மாதிரி நடக்குதா பாப்போன்ற மாதிரி இவருமே பாக்குறாரு. கரெக்டா அதே மாதிரி நடக்குது. இவருமே ஃப்ரெண்ட்ஸுங்க கிட்ட 2050ல இருக்க ஒரு பொண்ணு கிட்ட நான் பேசிட்டு இருக்கேன்னு சொல்றாரு. அதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லடா, எவனோ ஒருத்தன் ஏமாத்திட்டு இருக்கான்ற மாதிரி ஃப்ரெண்ட்ஸுங்க சொல்றாங்க. இவர் திரும்பி அந்த பொண்ணுக்கு கால் பண்ணும்போது அந்த பொண்ணோட அப்பா கூப்பிட்டுக்கிட்டே இருக்காரு. என் அப்பா கூப்பிடுறாருன்ற மாதிரி இந்த பொண்ணு சொல்றாங்க. உன் அப்பாக்கு நான் பெரிய ஹெல்ப் பண்ணிருக்கேன்னு இவர் சொல்றாரு. போன வாட்டி கால் பண்ணும்போது அப்பா எடுத்திருப்பாரு. அப்பா கிட்டே இவர் சகஜமா பேசியிருப்பாரு. ஒரு ஆக்சிடென்ட்ல அப்பாவோட ஒரு கால் போயிருக்கும். இந்த மாதிரி ஆக்சிடென்ட் நடந்து என்னோட கால் போயிருச்சுன்னு அப்பா சொல்லியிருப்பாரு. அது இந்த காலமா தான் இருக்கும், நம்ம அதை ஸ்டாப் பண்ணலான்ற மாதிரி இவர் யோசிச்சிருப்பாரு. இவர் போலீஸ் கெட்டப்ல அந்த இடத்துக்கு வந்திருப்பாரு. அப்பா இந்த வழியா போனா ஆக்சிடென்ட் ஆகும்னு இவருக்கு தெரிஞ்சிருக்கும். அதனால வழியை மாத்தி அனுப்பலான்ற மாதிரி இவரும் நிறுத்தி மாத்தி அனுப்பியிருப்பாரு. இதுக்காக நீ எனக்கு நன்றி எல்லாம் சொல்ல வேணான்ற மாதிரி சொல்லிட்டாரு. டே முட்டாள், என் அப்பாவுக்கு முதல்ல ஒரு கால் தான் போயிருந்தது, இப்ப 2 காலும் போயிருச்சுன்ற மாதிரி இவங்க சொல்றாங்க. என்ன சொல்ற அப்படின்ற மாதிரி யுகனும் பயங்கரமா ஷாக் ஆகுறாரு. ஆக்சுவலா இவர் அப்பாவை வழி மாத்தி அனுப்புனாரு பாத்தீங்களா, அப்படி வழி மாத்தி அனுப்புனதுல அங்க ஆக்சிடென்ட் ஆயிருக்கும். அந்த ஆக்சிடென்ட்ல அப்பாவோட 2 காலுமே போயிருக்குன்றது தெரிய வருது. ஐயோ தெரியாம பண்ணிட்டேன், சாரி சாரின்ற மாதிரி சொல்றாரு. ஒன்னும் பிரச்சனை இல்ல, என்னோட அப்பாக்கு செயற்கையா கால் வைக்கிற மாதிரி பிளான் இருந்தது, இப்ப ஒரு காலுக்கு 2 காலா வச்சுட்டு போயிடுறேன். ஆனா நீ உண்மையிலேயே பாஸ்ட்ல இருந்து பேசுறியா, நம்பவே முடியலன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. எங்க உண்மையிலேயே நான் பாஸ்ட்ல இருந்து பேசுறேன், நீங்க ஃபியூச்சர்ல இருந்து பேசுறீங்க அப்படின்ற மாதிரிலாம் இவர் சொல்றாரு. 2 பேருமே பாத்துக்கவே முடியாதான்ற மாதிரி 2 பேர் ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. எங்க நான் எதுவா இருந்தாலும் சூப்பரா வரைஞ்சிருவேன், உங்க அடையாளத்தை சொல்லுங்க நான் வரைஞ்சிடுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. இவங்களுமே அடையாளத்தை எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. என் கழுத்துல ஸ்டார் மாதிரி ஒரு மச்சம் இருக்கும்ன்ற மாதிரியும் சொல்றாங்க. இவர் தான் சூப்பரா வரைவார்ல, அவங்க சொன்ன அடையாளத்தை வச்சு அவங்க எப்படி இருப்பாங்கன்றத கரெக்டா வரைஞ்சிடுறாரு. இவர் பேசிட்டு இருக்க பொண்ணோட பேரு நித்யா அப்படின்றது. அவங்க 2030 ஒரு வீட்டை ரெனோவேட் பண்ணி வந்திருப்பாங்க. இவர் 2020 அந்த வீட்டுக்கிட்ட வந்துடுறாரு. இந்த வீட்டுக்கு தான் நீங்க வரப்போறீங்க போல, நான் அங்கதான் இருக்கன்ற மாதிரிலாம் இவங்க கிட்ட பேசிட்டு இருக்காரு. இப்ப அப்பாவை பத்தி பேசும்போது நித்யா என்ன சொல்றாங்கன்னா, அவர் என்ன பெத்த அப்பா இல்ல, என்ன வளர்த்த அப்பா, ஆசிரமத்துல இருந்து எடுத்து என்ன வளர்த்தாரு, என்ன பெத்த அப்பா நான் பிறந்த அன்னைக்கு ஹார்ட் அட்டாக்ல இறந்து போயிட்டாரு அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. ஆக்சுவலா பேச பேச அவங்களை இவருக்கு ரொம்பவே பிடிச்சிருது. இவர் இந்த காலத்துல ரொம்ப ரிலேஷன்ஷிப்ல கஷ்டத்தை ஃபேஸ் பண்றாரு, அதை பத்திலாம் இந்த பொண்ணுகிட்ட இவர் ஷேர் பண்ணிட்டு இருக்காரு. அந்த காலத்துல எப்படிங்க, இந்த காலத்திலேயே ரொம்ப மோசமா போயிட்டு இருக்கு, அந்த காலத்துல எல்லாம் இன்னும் ரொம்ப மோசமா போயிருக்கோம்ல அப்படின்ற மாதிரி கேக்குறாரு. அதுதான் இல்லன்ற மாதிரி நித்தியமா ஒரு விஷயத்த சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. இந்த லவ்ன்றது ஆரம்பிக்கும் போது ரொம்ப புனிதமா இருந்ததுல, ஒருத்தனுக்கு ஒருத்தர் மேலதான் அன்பு காட்டணும் அப்படின்ற மாதிரிலாம் யோசிச்சாங்கல்ல, அது காலப்போக்கில் இன்டர்நெட் நிறைய விஷயங்கள் வந்ததுக்கு அப்புறம் மாற ஆரம்பிச்சிருக்கும். ஒருத்தனுக்கு ஒருத்தியா இருக்கணும், நிறைய பேர் இருந்தா என்னன்ற மாதிரி ரிலேஷன்ஷிப் ரொம்ப கேவலமா போயிட்டு இருந்திருக்கும். ஆனா அதுக்கப்புறம் அது திரும்பி மாற
ஆரம்பிச்சது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதாவது இந்த மாதிரி ரிலேஷன்ஷிப்லாம் வேணாம், முன்ன மாதிரி நம்ம இருக்கணும்னு எல்லாமே மாற ஆரம்பிச்சது. இந்த 2050ல ஒருத்தனுக்கு ஒருத்தி ரொம்ப அன்பு காட்டணும், இதுதான் லவ்ன்ற மாதிரிலாம் சொல்றாங்க. இதனால இவருமே ப்ரொபோஸ் பண்ணலான்ற மாதிரி ப்ரொபோஸ் பண்றாரு. ஆக்சுவலா இங்க இருக்க வீட்ல இவரோட டிராயிங்கை இவர் வரைஞ்சிட்டு இருக்காரு. அவங்க 2050ல இருந்து இதை பாக்குறாங்கல்ல, இவர் வரையறது எல்லாமே அந்த இடத்துல வந்துட்டு இருக்கு. சோ இவர் பார்க்க எப்படி இருப்பாருன்றது அங்க இருக்க நித்யாவுக்கும் தெரிஞ்சிருது. இவர் கையில ரிங்க தர மாதிரிலாம் ப்ரொபோஸ் பண்றாரு, அவங்களுமே ஏத்துக்கிறாங்க. இப்ப திடீர்னு ஃப்ரெண்ட் இருக்கார்ல, தெரியாதனமா இவரை தள்ளி விடுறாரு. போன் கீழே விழுந்து கொஞ்சம் டேமேஜ் ஆயிருது. இப்ப போன் எடுத்து இவர் திரும்பி கால் பண்ணலாம் நினைக்கிறாரு, ஆனா அவங்களுக்கு கால் போக மாட்டேங்குது. ஏன்டா இப்படி பண்ணீங்கன்னு ஃப்ரெண்ட்ஸ் மேல பயங்கரமா கோவப்படுறாரு. மச்சான் தெரியாம பண்ணிட்டோன்ற மாதிரி ஃப்ரெண்ட்ஸுங்க சொல்லிட்டு இருக்காங்க. திரும்பி இவரால் நித்யாவை கான்டாக்டே பண்ண முடியல. அப்படியே வருஷங்கள் ஓடிட்டு இருக்கு. ஒரு 3 வருஷம் கல்யாணம் பண்ணிக்காம இருக்காரு. ஆனா வீட்டுல பார்த்து ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணி வச்சிருந்தாங்க. இப்ப 2029 காலகட்டத்துல இவருக்கு ஒரு குழந்தை பிறந்திருக்கு போல. ஹாஸ்பிட்டலுக்கு இவர் வந்துட்டு இருக்காரு. திடீர்னு பார்த்தா அந்த இடத்துல நித்யா என்ட்ரியை தராங்க. நித்யான்றது இவருக்கு தெரிஞ்சிருது. இவன் எப்படி வந்தான்ற மாதிரி ஆச்சரியப்பட்டு இருக்காரு. நித்யா சந்தோஷமா கட்டிலாம் பிடிச்சிடுறாங்க. என்னோட காலத்துல டைம் மிஷினை கண்டுபிடிச்சிட்டாங்க, அது மூலியமா தான் வந்தேன்ற மாதிரி சொல்றாங்க. இப்பதான் இவருக்கு குழந்தை பிறந்திருக்கு அப்படின்றது இவங்களுக்கு தெரிய வருது. பயங்கரமா டென்ஷன் ஆயிடுறாங்க. அப்ப எனக்காக நீ வெயிட் பண்ணல, கல்யாணம் பண்ணி இப்ப குழந்தைய வேற பெத்து எடுத்துட்ட அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாங்க. நித்யா எப்படி இப்படி நடந்ததுன்னே எனக்கு தெரியல, குடி போதையில அவ கூட ஒன்னா இருந்துட்டேன் போல. நான் 3 வருஷம் அவ பக்கத்துல கூட போனதில்லை, நான் ஒன்னதான் நினைச்சிட்டு இருந்தேன், என் ஃபேமிலிக்காக தான் இந்த கல்யாணமே பண்ண, புரிஞ்சுக்கோன்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. இப்ப உள்ள வந்து ஒய்ஃபையும் குழந்தையும் பாக்குறாரு. எங்க இது நம்ம குழந்தைங்க, இந்த குழந்தைக்கு நித்யான்னு பேர் வைக்கலான்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. இப்பதான் இவருமே அந்த குழந்தைய பாக்குறாரு. அந்த குழந்தையோட கழுத்துல ஸ்டார் மாதிரி ஒரு டாட்டூ போட்டிருக்கு. ஆக்சுவலா நித்யாவோட கழுத்துல ஸ்டார் மாதிரி டாட்டூ இருக்கும்ல, அந்த குழந்தையே நித்யா தான்ன்றது இவருக்கு தெரிய வருது. இத பார்த்தோன்னு 2 பேருமே பயங்கரமா இந்த இடத்துல ஷாக்லாம் ஆயிட்டு இருக்காங்க. இதை கேட்டுட்டு இருக்க ப்ரொடியூசரும் இதுக்கப்புறம் என்னமா நடந்தது, சீக்கிரமா சொல்லு சீக்கிரமா சொல்லுன்ற மாதிரி கேட்கிறாரு. இவங்களுமே இந்த இடத்துல சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. இப்ப யுகன் இருக்கார்ல, எனக்கு ஹார்ட் அட்டாக் வரப்போகுது காப்பாத்துங்கன்ற மாதிரி டாக்டர் கிட்ட சொல்லிட்டாரு. ஏன்பா ஹெல்த் எல்லாம் கரெக்டா தான் இருக்குன்னு டாக்டரும் சொல்லிட்டாரு. இதெல்லாம் கேட்டுட்டு இருக்க ப்ரொடியூசர் ஒன்னும் புரியாம முடிச்சிட்டு இருக்காரு. அப்ப இவங்களுமே சில விஷயங்களை சொல்றாங்க. அந்த நித்யா என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, என்னோட அப்பா நான் பிறக்கும் போதே ஹார்ட் அட்டாக்ல இறந்து போயிட்டாருன்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. யுகன் தானே அப்பா, அதனால தான் ரொம்ப பயந்துட்டு இருக்காரு. டாக்டர் நீ ஓகேவா தான் இருக்கன்னு திரும்ப திரும்ப சொல்லிட்டாரு. திடீர்னு பார்த்தா யுகனோட ஃப்ரெண்ட் இருக்கார்ல, ஹார்ட் அட்டாக் வந்த மாதிரி இந்த இடத்துல சாக ஆரம்பிச்சிட்டு இருக்காரு. அப்பதான் குழந்தையோட அப்பா இவருன்றது தெரிய வருது. யுகனோட வைஃப் யுகனை பார்த்து இந்த விஷயத்த சொல்லியிருக்க மாட்டாங்க, யுகனுக்கு பின்னாடி இருக்க ஃப்ரெண்ட பார்த்து இந்த விஷயத்த சொல்லியிருப்பாங்க. ஆக்சுவலா கல்யாணம் பண்ணி 3 வருஷம் வைஃபை நெருங்காம பாத்துக்கிட்டாரு பாத்தீங்களா, அதனால வைஃபுக்கு அந்த ஃப்ரெண்டு கூட அஃபேர் ஏற்பட்டிருக்கும். மச்சான் தெரியாம பண்ணிட்டேன்டா மன்னிச்சிரு அப்படின்ற மாதிரி அவர் சொல்லிட்டாரு. என் பொண்ணை நல்லபடியா பாத்துக்கோ அப்படின்ற மாதிரிலாம் இந்த இடத்துல உயிரை விட்டுருப்பாரு. கதை சூப்பரா இருக்குமா, இதை கண்டிப்பா நம்ம படமா பண்றோம்ன்ற மாதிரி சொல்லிட்டாரு. மாமா வேற ஒரு விஷயத்த உங்ககிட்ட கேட்கணும்ன்ற மாதிரி இவங்க இழுத்துட்டு இருக்காங்க. ஒருவேளை அவன் கேட்ட மாதிரி இவ்வளவு கேட்டுவாளா அப்படின்ற மாதிரி இவர் பயத்துல இருக்காரு. பரவாயில்ல நமக்கு தான் பையன் இல்லலன்னு யோசிக்கிறாரு. இவங்க இருக்காங்கல்ல, பொண்ணை லவ் பண்றேன்னு சொல்றாங்க. ப்ரொடியூசர் ஷாக் ஆயிடுறாரு. இவங்க சொன்ன கதையில நீ பொண்ணை கூட்டு வந்தாலும் அப்பா ஏத்து பண்ற மாதிரி சொன்னாரு பாத்தீங்களா, அதெல்லாம் இவரோட மைண்டுக்குள்ள ஓடிட்டு இருக்கு. என்ன சம்மதிக்க வைக்கிறதுக்காகவே கதையெல்லாம் சொல்லிட்டு இருக்கல, அவன் பண்ண மாதிரியே நீயும் பண்ணிருக்கல அப்படின்ற மாதிரி இவர் கோவலாம் பட்டுட்டு இருக்காரு. என்னால கண்டிப்பா இதுக்கு ஏத்துக்கவே முடியாதுன்னு சொல்றாரு. இப்படி பேசிட்டு இருக்கும் போது இவருக்கு நெஞ்சு வலியே வந்துருது. இவங்க என்ன ஏதுன்னு பாக்குறாங்க. அதே மாதிரி வெளியே இருக்கவங்களும் என்ன ஏதுன்னு பாக்குறதுக்காக வந்துடுறாங்க. இந்த இடத்துக்கு அந்த விக்னேஷ்மே வந்துடுறாரு. இப்ப டாக்டர் செக் பண்ணி பாக்குறாரு. செக் பண்ணி பார்த்த டாக்டர் விக்னேஷை தள்ளி கூப்பிட்டு போய் ஏதோ பேசிட்டு இருக்காரு. என்னாச்சு அப்படின்ற மாதிரி இதை பாக்குற ஷில்பாவும் கேக்குறாங்க. விக்னேஷ் இருக்கார்ல, எதுனால தேர்ட் பார்ட்ல தான் சொல்ல முடியும் டாக்டர் சொல்றாரு. தேர்ட் பார்ட் வரைக்கும் வெயிட் பண்ணி தான் ஆகணும்ன்ற மாதிரி சொல்றாரு. அதாவது ஆடியன்ஸ் கிட்ட இந்த விஷயத்த சொல்றாங்க. அடுத்த பார்ட்ல தான் இந்த ப்ரொடியூசருக்கு என்னாச்சு ஏதாச்சுன்றதை ரிவீல் பண்ணுவாங்க. சோ அடுத்த பார்ட்ல சந்திப்போன்ற மாதிரி இந்த படத்தோட கதையை முடிச்சிடுறாங்க. கண்டிப்பா இந்த கதையில வந்த ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம 360 தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ச்சியா இந்த மாதிரி வீடியோக்கள் வந்துகிட்டே தான் இருக்கும்.